ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எல்லாமே இப்ப ரொம்ப நல்ல விஷயமா தோணுது. சீக்கிரமே அன்பு ஆனந்தி ஏத்துக்குவா. அதுக்கு நாம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் இருக்கு. என்ன சார்? ஆனந்தி கழுத்துல இருந்து காணாம போச்சே, அதே தாலி இந்த முறை ஆனந்தி விருப்பத்தோட அன்பு கையால அவ கழுத்துல ஏறணும். என்ன சார் சொல்றீங்க? இது எப்படி சார் நடக்கும்? நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். எந்த தாலி அவ கழுத்துல பெரிய சுமையா இருக்குன்னு சொன்னாலோ அது சுமை இல்ல, சொகம்னு புரிய வைக்கிறேன். அதுவும் இன்னைக்கே நடத்தி காமிக்கிறேன். இவ்ளோ நேரம் பொறுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நான் உங்களுக்கு ஒரு கோவில் லொகேஷன் அனுப்புறேன். அந்த லொகேஷனுக்கு தாலியோட நீங்க 2 பேரும் வந்துருங்க. மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், இது சரியா வருமா சார்? கோகிலா, என்ன நம்புங்க. அவசரப்பட்டு யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க. இந்த விஷயம் நம்ம 3 பேருக்குள்ள தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அன்புக்கு தெரிஞ்சா கூட நாம நினைக்கிறது நடக்காது. ஆனந்தி துடிக்கிறத பார்த்து அவன் உணர்ச்சி வசப்பட்டுருவான். அதனாலதான் நான் தாலி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த அன்பு கிட்ட கூட ஷேர் பண்ணல. கோகிலா, இதெல்லாம் ஆனந்தி நல்லதுக்காக தான் பண்றோம். கொஞ்சம் பொறுமையா இரு. ஓகே? சரிங்க சார். அக்கா, அதான் மகேஷ் சார் தெளிவா சொல்லிட்டார்ல, இந்த தாலி அன்பு மூலமா மறுபடியும் ஆனந்தி கழுத்துல தாலி ஏறும்னு. அப்புறம் ஏங்கா கவலைப்படுறீங்க? நிம்மதியா இருங்க. என்னது, மிஷின் ஓடவே மாட்டேங்குது. அன்பண்ணா, இங்க கொஞ்சம் வாங்கலேன். என்னாச்சு துர்கா? மிஷின் ஓட மாட்டேங்குதுண்ணா. ஓட மாட்டேங்குதா? என்னாச்சு? ஊசி இறங்க மாட்டேங்குதுண்ணா. செக் பண்றேன். நான் சொல்லும்போது மிஷினை ஓட விடு. சரிங்கண்ணா. இப்போ ஓட விடு. ஊசி இறங்கிடுச்சு. ஏய், என்ன பண்ண துர்கா? மிஷினை பார்த்து ஓட்ட மாட்டியா? இல்லக்கா, அண்ணனாக்கா மிஷினை ஓட்ட சொன்னாரு. என்னம்மா? துர்கா மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவசரப்பட்டு மிஷினை ஓட்ட சொல்லிட்டேன். அன்பு, அன்பு வாங்க அன்பு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போல வாங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா மாப்ள, வா போலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இப்ப ஒண்ணும் இல்ல. மறுபடியும் ஏதாவது ஆனா என்ன பண்றது? மறுபடியும் ஆனா என்ன ஆக போகுது? அன்பு, அவ சொல்றது புரியலையா உனக்கு? தாலி காணாம போனது அபசகுணமா நினைக்கிற. இப்போ உனக்கு இந்த மாதிரி ஆனது ரொம்ப பயந்து போயிருக்கா. தாலி கிடைக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயப்படுறா. எனக்கு இந்த மூட நம்பிக்கையில எல்லாம் நம்பிக்கை இல்லை. இதுக்கு முன்னாடி எனக்கு பல தடவை அடிபட்டு இருக்கு. அப்ப அதுக்கெல்லாம் வேற ஏதாவது காரணமா? வாங்க, ஏன் பிடிவாதம் பிடிக்கிறிய? ஐயோ, அந்த அளவுக்குலாம் அடிபடல. பட்டிருந்தா நானே வந்திருப்பேன். என்னாச்சு? என்ன கூட்டங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சார், ஆனந்தி கழுத்துல இருந்த தாலி காலையில இருந்து காணும் சார். தாலியே காணுமா? என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி தாலி காணாம போனா தாலி கட்ட ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு பெரியவங்க சென்டிமெண்டா ஏதோ சொல்லுவாங்கல்ல சார்? அது சென்டிமெண்ட்லாம் இல்ல சார், அது உண்மைதான் சார். இங்க பாருங்க, அன்பு கையில அடிபட்டிருக்கு. அடிபட்டிருக்கா? அன்பு என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சின்னதா ஊசி குத்திருச்சு. சின்னதா குத்துச்சா? பெருசா அடிபட்ட மாதிரி இருக்கே. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் டிடி இன்ஜெக்ஷன் போடணும், இல்லனா செப்டிக் ஆயிடும். அதெல்லாம் வேணாம் சார். ஆனந்தி கட்டு போட்டு விட்டா. அன்பு, ஆனந்தி மேல உனக்கு இருக்கிற லவ்வுக்கு எல்லாம் அடிபட்ட காயம் ஆறாது. ட்ரீட்மெண்ட் பண்ணாதான் சரியாகும். எனக்கு ஆனந்தி என்ன புரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல இருந்தாலே போதும் சார். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஓகே, இதுக்கப்புறம் உன் இஷ்டம்.
இப்போ இந்த தாலி பிரச்சனையால தான் இது நடந்திருக்குன்னா அது கிடைக்கிற வரைக்கும் அன்புக்கு வேற ஏதாவது பிரச்சனை வருமா? வர வாய்ப்பு இருக்கு சார். என்ன சொல்ற உஷா? இப்ப ஏதோ சின்ன ஊசி குத்துனதால பரவாயில்ல, இதுவே பெருசா ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? அது சரி, இத சரி பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல இந்த கோவிலுக்கு போய் இது பண்ணா அன்புக்கு எதுவும் நடக்காது, இல்ல அந்த கோவிலுக்கு போய் அது பண்ணா தாலி கிடைச்சிரும், இந்த மாதிரி ஏதாவது? பரிகாரத்தை தான் அப்படி சொல்றீங்களா சார்? யா பரிகாரம், அததான் சொல்ல வரேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? சார் அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை சார். அன்பு, இந்த லேடி சென்டிமெண்ட் விஷயத்துல நாம எதுவும் பேசக்கூடாது. இங்க பாரு, இந்த தாலி காணாம போனது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூஸ், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அவங்க எவ்வளவு தூரம் சென்டிமெண்டா ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனந்திக்கு மட்டும்தான் தெரியும். சோ நீ தடுக்காத. அந்த பரிகாரத்தை பத்தி பேசிட்டு இருந்தோமே, யாருக்காச்சும் ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியும் சார். ஓ சொல்லு உஷா. சார், கோயிலுக்கு போய் ஒரு மஞ்சள் கொம்பு கட்டின தாலி வாங்கி மனசார தொலைஞ்ச என் தாலி கிடைக்கணும், அது வரைக்கும் என் புருஷனுக்கு, அதாவது அன்புக்கு எதுவும் ஆயிடக்கூடாது ஆத்தா, நீதான் காப்பாத்தணும் ஆத்தா, ஆனந்தி மனசார வேண்டிக்கிட்டு அந்த தாலி கயிறை உண்டியல்ல போட்டா சீக்கிரமே தாலி கிடைச்சிரும் சார். கிரேட். இவ்வளவுதானா? இது பண்ணா போதுமா? போதும் சார். ரொம்ப சிம்பிளா இருக்கு. நான் கூட ஏதோ கஷ்டமான விஷயமா இருக்குமோன்னு நினைச்சேன். அப்புறம் என்ன ஆனந்தி, இன்னைக்கே பண்ணிடு. ஏய் ஆனந்தி, என்னடி அமைதியா இருக்க? சரின்னு சொல்லு. இல்லக்கா, தாலிய தேடாம பரிகாரம் பண்றதுனால கிடைச்சிருமா? சும்மா குழப்பிட்டு இருக்காத ஆனந்தி. காலையில இருந்து தாலியை காணோன்னு இது வரைக்கும் துடிச்சிட்டு தானே இருக்க. சின்ன பரிகாரம் பண்றதுல என்ன இருக்கு? உனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு என்ன, நீ நம்பிக்கை இருக்க ஆள் தானே, அப்புறம் என்ன? இங்க பாரு ஆனந்தி, ஒண்ணு நீ தாலியை பத்தி கவலைப்படாம அன்பு சொன்ன மாதிரி அப்படியே கண்டுக்காம விட்டுரு. இல்லையா, இதனால அன்பு உயிருக்கு ஆபத்து இருக்குங்கிறத நீயும் நம்புறனா பரிகாரத்துக்கு சரின்னு சொல்லு. சார், அவளுக்கு இதுல நம்பிக்கை இல்ல போல இருக்கு, விட்டுறலாம். நம்புறேன். நான் இதை செய்யறேன்.